மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே வாழ்ந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட குடும்பங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகின்ற ஒரே நோக்கத்தோடு இப்பொழுது மாநில அரசு பல்வேறு விதமான மறைமுகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. அதாவது 2006ஆம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டம் என்பதுதான் அந்த சட்டம். இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக பூர்வீகம் என்பதற்கு இங்கே சுந்தரம் என்பவர் இங்கே நிற்கிறார். அவர் சொந்த ஊர் அவங்களுடைய முன்னோர்கள் ஊர் விஎம் சித்திரம். அவர் அப்பொழுது மாஞ்சோலையில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கிறார் பாளையங்கோட்டை வட்டத்துக்கு. அப்போ அவருக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. பாளையங்கோட்டை வட்டம் விஎம் சத்திரம் கிராமம் தியாகராஜ நகர் மல்லிகா காலனி பிளாட் நம்பர் 38 என்ற முகவரியில் குடியிருந்து வரும் திரு சுந்தரம் தகப்பனார் சுப்பிரமணி என்பவர் தனது குழந்தை சந்தியா என்பவருக்கு இந்து பள்ளன் என சான்றல் கோரிய மனு மீது விசாரணை செய்யப்பட்டது. விசாரணையில் திரு சுந்தரம் என்பவரது பூர்வீகம் மாஞ்சோலை கிராமம் அம்பாசமுத்திரம் வட்டம் என தெரிய வருகிறது. எனவே சுந்தரம் என்பவருக்கு தனது சொந்த வட்டத்தில் சாதி சான்று பெற்றுக் கொள்ளுமாறு என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அப்புறம் அவர் அங்கே போய்தான் சான்றிதழ் வாங்குறார். ஸோ அவர்னால் இது 2000 இப்போ இல்லைங்க, அதாவது 14/7/2011 கொடுக்கப்பட்டது. தாசில்தார் கொடுத்தது. அதனால் அவருடைய குழந்தைக்கு பூர்வீகம் நீ மாஞ்சோலை தான் வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அங்கே மாஞ்சோலையில் வாழக்கூடிய எல்லாருக்குமான பிரச்சனைகள். எனவே இப்போ நாம் என்ன சொல்லுகிறோம்னா, மாநில அரசு அதிகமாக தலையை பீத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. திட்டமிட்டு அவர்களுக்கு அவர்களை எந்த விதமான அடையாளமே இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளத்தை முற்றாக மறைப்பதற்கு திட்டமிட்டு அன்னையிலிருந்து வேலை செஞ்சுக்கிறாங்க, தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிறாங்க. அவங்க அங்கே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிற மக்கள் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் இல்லாமல் திட்டமிட்டே அளிக்கப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பறிச்சுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல வாழ்வுரிமை என்பதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே உங்களுக்கு சட்டம் ஒன்று இருக்குது. அவர்களுக்கு அதே இடத்துல அவங்கள வாழ வைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த சட்டத்தை 2006 சட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு அரசு அமலாக்கினாலே அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு வருமே தவிர, இதை நீங்கள் தவறாக கையாண்டால் இது பெரிய பூதாகரமாக கிளம்பி மாஞ்சோலையிலிருந்து மட்டுமல்ல, அடுத்து வால்பாறையில் இருக்கக்கூடிய டேன் டீ தொழிலாளர்கள் அங்கே காடாக மாற்றுறாங்க, அங்கேயும் வனப்பகுதியாக மாறிடுச்சுங்க. எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா விதமான மலைப்பகுதிகளும் வன ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும். கூடலூர் பெரிய சமூக பிரச்சனையாகவும் இது பெரிய பெரிய பூதாகரமாக இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2006 வன உரிமை சட்டம் 2006 ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டெவலர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தினுடைய விதிமுறைகளின்படியே தீர்வு காண வேண்டும். அதை எப்படி அமலாக்கப்படும் என்பதற்கு ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை நியமித்து அவர்களுக்கு அந்த வாழ்வுரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். இது குறித்து இப்பொழுது அது மாவட்ட ஆட்சியரோ மாநில அரசோ யாரும் அந்த தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற முடியாது, கூடாது. அப்படி வெளியேற்றினால் அவர்கள் சட்ட விதிமுறை SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவர் நடவடிக்கைக்கு உட்படுவார்கள். உட்பட கட்டாயம்னு சொல்லியாச்சுன்னா கட்டாயம் வெளியேறித்தான் அவன் சொன்னாலே அவர் அந்த சட்டத்துக்குள்ளே வந்துடுவார். அதனால்
நாங்கள் இத்தனை சொன்ன பிறகு நாங்கள் வந்து பொதுவாக இருக்கிறோம், கட்டாயப்படுத்தான் வாங்கிக்கிறாங்கிறோம். அவர் மாவட்ட ஆட்சியர், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க நண்பர். ஏன் அவர் எல்லா அரசியல் கட்சிகளுமே, அது பெரிய அரசியல் கட்சியோ சின்ன அரசியல் கட்சியோ, இதை வைத்து எங்களுக்கு யாரும் அரசியல் லாபம் தேட முடியாது. ஆனால் வேறு வேறு காரணங்களை மனதிலே வைத்து அந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு எதிராக உங்களுடைய வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ அமைந்துவிடக்கூடாது. அனைவருடைய ஒட்டுமொத்த குரலும், அது எந்த கட்சியாக அந்த அமைப்பாக இருந்தாலும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை பறிக்காதீர்கள். அவர்களுடைய இருப்பிடத்தை வந்து நீக்கிட்டு அவங்களை வெளியேற்றாதீங்க. அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு 2006 சட்ட விதியை மட்டும் எல்லாரும் சொல்லட்டும். நான் அவங்களோட கைகோர்த்து சேர்த்து 2006 மட்டும் சொல்லிட்டா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். விஆர் வித் 2006 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆல் இன் ஆல். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான தீர்வு பை 2006 எஃப்ஆர்ஏ இப்படி தான் நாங்கள் விரும்புகிறோம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாம் கைப்பிடிக்கலாம். இதுதான் என்னுடைய ஃபார்முலா.